வணக்கம் மக்களே, ரிஷி டிவி மூலயமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் ஆலப்புழாவில் தான் படகு சவாரியை தான் பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட்னாலே நடத்தப்படுகிறது, ப்ரைவேட்டாலும் நடத்தப்படுகிறது. கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற படகு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டிருந்து ஒரு 5-6 தடவையும் அங்கிட்டிருந்து ஒரு 5-6 தடவையும், அதாவது ஆலப்புழாவிலேருந்து கொல்லத்துக்கு ஒரு 5-6 தடவை போகுது, கொல்லத்துலேருந்து ஆலப்புழாவுக்கு ஒரு 5-6 தடவை வருது. அதோட டைம் டேபிள் சைடில் நாங்கள் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதோட டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 29 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் ட்ராவலிங் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி பஸ் மாதிரி தான். எப்படி சிட்டி பஸ் அங்கங்கே ஸ்டாப்பில் மக்களை ஏற்றி இறக்கி விட்டு போதோ, அதே மாதிரி தான் இந்த படகும் மக்களை ஏற்றி விட்டு இறக்கி விட்டு போகும். இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு மொத்தமே 29 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் மூலிமா நேரடியாக நடத்தப்படுகிறது. ப்ரைவேட் மூலியமாகவும் நடத்துகிறாங்க. அது நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணணும், இல்லை அங்கே போய் புக் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே புக் பண்ண சீசன் டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே புக் பண்ணி போனால் தான் உங்களுக்கு படகு கிடைக்கும். அங்கே போய் புக் பண்ணிங்கன்னா படகு கிடைக்காது. இதிலே படகுலே பல வகை இருக்குது. லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சகல வசதியுமே அங்கே உள்ளே இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தால் என்னென்ன உங்களுக்கு இருக்குமோ சகலமும் அங்கே இருக்கும். கேஸ் அடுப்பு இருக்கும், கேஸ் இருக்கும், ஏசி இருக்கும், பெட்ரூம் இருக்கும், எல்லாமே சகலமும் இருக்கும். நைட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், பகலையும் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் ஜாஸ்தியாக தான் கட்ட வேண்டியது வரும். உள்ள எல்லா பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றப்ப நீங்களே சமைச்சிக்கலாம். அதான் அங்கே இன்னைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் வேறு சுற்றுலாத்தலங்களில், வேறு இப்போ கொடைக்கானல் இந்த மாதிரி வேறு சுற்றுலாத்தலங்களில் நீங்கள் ஒரு படகு சவாரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 150, 200, 250 அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல அமௌண்ட்டுகள் வேரியேஷன் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னா வெறும் 29 ரூபா தான். அதுவும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட உங்களை அந்த படகுலேயே கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்பாக ஏற்றி இறக்கி கூட்டி போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு புது விதமான ஒரு அனுபவம். பஸ் மாதிரி, சிட்டி பஸ் மாதிரி இது. அதனால் பணம் ஜாஸ்தியாக செலவாகும், நம்ம போக முடியாது அப்படின்றலாம் கிடையாது. எல்லோரும் போய் பார்க்கலாம். அதாவது 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் படகை சுற்றி இறக்கி விட்டுருவாங்க. அது நாங்கள் இதிலே போய் அங்கே கேரளாலே இன்னொரு இடத்துல திருவனந்தபுரத்தில் ஒரு பீச்சில், கோவளம் பீச்சுன்னு நினைக்கிறேன், அந்த கோவளம் பீச்சில் போய் படகு போகிறதுக்கு 2500 ரூபா 3000 ரூபாலாம் கேட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு அப்படி இறக்கி விட்டுருவாங்களாம். இந்த மாதிரிலாம் அங்கேயுமே இருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிக்கெட்டு பார்த்திங்கன்னா வெறும் 29 ரூபா தான். அந்த இதான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே மக்கள் நின்றுவாங்க, அங்கேயே வண்டி நிற்கும், அப்படியே ஏற்றி விட்டு அப்படியே இறக்கி விட்டு போயிடுவாங்க. வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடு இப்படி தான் தள்ளி தான் இருக்கும். 2 கரைக்கும் 2 கரை பக்கமே விவசாயங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு ஆறு மாதிரி தான் இது. கடலும் ஆறு ஒன்று சேர்ற இடம் போல் தெரியுது. தண்ணி எப்பயுமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் போல். வருஷம் ஃபுல்லாக படகு இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 6 தடவை அங்கிட்டு கொல்லத்தில் இருந்தும் 6 ஆலப்புழாவில் இருந்தும் போய்கிட்டு இருக்கு. குழந்தைகள்லாம் கூட்டி போகும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாகவே கூட்டி போங்க. ஏன்னா சைடில் அந்தளவுக்கு உயரமாலாம் தடுப்பு வேலிலாம் இருக்காது. ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு இடம் தான். ஒரு படகுல போய் திருப்தியாக வெளியே வரலான்ற ஒரு அனுபவங்கள் இங்கே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் தந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தருவோம். அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறையா சுற்றுலாத்தலங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்கள் போடுவோம். கோயில்கள்லாம் எடுத்து போடுறோம். நிறைய அரசியல் சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ராசி பலன், ஜோசியம், இந்த மாதிரிலாம் நிறையா நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலியமாக தந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஆலப்புழா டு கொல்லம். இதான் படகு, கவர்மெண்ட் படகு தான்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கை நல்லா ஆழமாக தான் இருக்கும் போல தெரியுது. நல்லா ஆழமாக இருக்கும். படகுமே நல்லா ஹெவியான படகு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வரைக்கும் உட்காந்து போகலாம், அந்த அளவுக்கு படகு. பார்த்தீங்களா, வீடெல்லாம் பார்த்தீங்களா, தனியாக ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இதில் ஒரு அழகு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் ஒரு சின்ன படகு வச்சுருப்பாங்க. அவங்களே ஸ்டீம் படகு, அதாவது கையிலையும் சுற்றி தள்ளி விட்டு போவாங்க. இப்போ டீசலில் வச்சு வண்டி ஓட்டிக்குவாங்க. இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன படகுல வந்து வியாபாரம் பார்ப்பாங்க. கடைகளில் என்னென்ன பொருள், டீ, காஃபி, அந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்னா உள்ளே வந்து அந்த படகு, சின்ன படகு உள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த படகுல போய் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே என்ன இருக்குதோ இருக்குதா உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உள்ளே இருந்துக்கலாம். வெளியே வரன்ற அவசியம் இல்லை. வெளியே வந்து கடையில் வாங்குன்ற அவசியம் இல்லை. உள்ளே வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். படகே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. சில படகு வந்து ஆலப்புழாவிலேருந்து கொல்லத்துக்கும், சில படகு கொல்லத்துலேருந்து ஆலப்புழாவுக்கும் போகுது. இன்னும் சில படகு வந்து இது பாதி தூரத்திலே ஊர்களே நின்று போல. அந்த வகையிலையும் படகுகள் சவாரி இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் அழகு பாருங்கள். உண்மையிலே வந்து இதெல்லாம் போய் பார்த்து அனுபவிக்க வேண்டிய இடங்கள் தான். படகுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொகுசாக இருக்குது. ஒவ்வொரு படகும் பல லட்சங்கள் செலவழித்து சொகுசு பண்ணி வச்சுருக்காங்க அந்த படகுலாம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. அதான் அந்த குட்டி குட்டி போட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க சொந்த யூஸ்க்காக வச்சுருக்க போட்டுகள். அதெல்லாம் இதெல்லாம் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறது. ஒரு நாளுக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது. ஆறு ஆனால் அது தண்ணி பசேன்னு கிடக்கு, பச்சை பசேன்னு இருக்கும். இந்த பார்த்தீங்களா படகு, சொகுசு படகு தான். விலை உயர் ஜாஸ்தி இதெல்லாம் தங்குறது, இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. இது ப்ரைவேட் போட்டு ரேட்டு கூட இருக்கும். இது சொகுசாக இருக்கும் கொஞ்சம். இது சும்மா நார்மல் சிட்டி பஸ் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பஸ். இந்த பொட்டு முன்னாடி இருந்து எடுத்திருக்கோம். நல்லா போட்டு தெரியுன்றக்காக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடல் மாதிரி தெரியுதுங்களா. அப்பா பிரம்மாண்டம்னா இதுதான். அங்கேயுமே அசுத்தங்கள்லாம் இருந்துச்சு, செடி கொடியெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணலை. கிட்டத்தட்ட நம்மளும் நெருக்கி கொல்லம் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் கடை உள்ள வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. பக்கத்தில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் போர்ட்டில் போகும்போது அதை கூப்பிட்டு வச்சு வாங்கிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் வழி தான் அவங்க போவாங்க வருவாங்க. தனி ரூட் எடுத்து போக முடியாது. ஆனால் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு போட்டு புக் பண்ணிங்கன்னா செஞ்சீங்கன்னா அவங்கள பக்கத்தில் வர வச்சுக்கலாம். நீங்கள் பக்கத்தில் போய்க்கலாம், பொருள்லாம் வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அழகுன்னா அழகு, கேரளா அழகு, ஆலப்புழா டேம் அழகு, படகு அழகு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கரை ஓரத்தில் வீடுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் அந்த வீட்டுக்காரங்களுடைய போட்டு. அது அவங்களாம் சொந்தமாக வெளியே வரணும்னா அந்த போட்டு வழியாக தான் வெளியே வரணும். அவங்க ஊருக்குள்ளே போகணும்னா. பாருங்க, அது அந்த பக்கமும் இந்த பக்கம் தடுப்பாலாம் எடுக்கும். அது நடுவில் தண்ணி இருக்கும். அதில் தான் அந்த போட்டு போகுது. எவ்வளோ ஆழம் இருக்குன்றது தெரியல. இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பெரிய ஆழமாகவே இருக்கும். ஒரு 10-15 அடி ஆழத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போட்டை இயக்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்தாங்க. இந்த போட்டை ஓட்டுறது ஒருத்தர், அந்த போட்டை இழுத்து கட்டுறதுக்கு 2-3 பேர், டிக்கெட்டு போடுறதுக்கு ஒரு ஆள், ஒரு போட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர்கிட்ட இருக்காங்க.
இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போல் டைரெக்டாக அந்த உட்காந்து அவர் தான் அந்த போட்டை இயக்குறவர். பார்க்க வேண்டிய இடம் தான், பார்க்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய போட்டு. வசதி இல்லாதவங்களாம் நம்ம இந்த மாதிரி போட்டில் போய் தான் நம்ம நம்ம ஆசைகளை தீர்த்துக்கணும். ஏன்னா நம்மளால் பெரிய லெவலில் செலவழித்து போயிட்டு வர முடியாது இல்லையா. 25 ரூபான்றது சாதாரண ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். இது ஈஸியாக எல்லாருமே செலவழிக்கலாம், போயிட்டு வரலாம். அது 3 மணி நேரம் ட்ராவலிங் போது சான்ஸே இல்லை. நீங்கள் போட்டுக்கு போகணுன்ற ஆசை இதில் தீர்ந்துடும். அந்தளவுக்கு இந்த போட்டில் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. 3 மணி நேரம் நெருக்கி போவோம். அங்கே போய் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் டைமிங் ஆஃப் பண்ணி போட்டு திரும்பி வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கிட்ட அங்கிட்டு மாறி மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கொல்லத்துலேருந்து கிளம்புற டைமும் அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஆலப்புழாலேருந்து கொடுக்குற டயத்துலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஆலப்புழா பக்கத்தில் ஒரு பீச்சுமே ஒன்று இருக்குது. பீச்சுக்கு போகலான்னு நினச்சோம், ஆனால் போக முடியல. எங்களால் டைமில் ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் வரணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருந்தோம். அதனால் அந்த சில இடத்துக்கெலாம் போக முடியல எங்களால். ஒரு பிளானிங் இல்லாமல் இந்த இடத்துக்கு போனோம் நாங்கள். அதனால் எங்களால் ஃபுல்லாக சரியாக சுற்றி பார்த்து எடுக்க முடியல. இன்னொரு நாள் பிளானோட போகிறோம், எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி இருக்கணும், எப்படி போகணும் வரணுன்றத புள்ளி விவரமாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நம்ம நெருக்கி பக்கத்தில் வந்துட்டோம், கொல்லம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொல்லம் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி, அப்போ தான் மழை பெஞ்சிருக்கும் போல். மழை தண்ணியும் இந்த பச்சை கலர் தண்ணி, அது மழை தண்ணி செம்மண் கலரு கலந்து வந்துச்சு. இது பச்சை கலரு கலந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இதான் அப்படி கலந்து உள்ளே சேர்ந்துடும். அப்புறம் அந்த தண்ணியுமே கொஞ்சம் நாள் இல்லைன்னா அது பச்சையாக மாறிடுது. அந்த தண்ணி மிக்சிங் ஆகிற இடம் வரும் பாருங்கள், நீங்களே அவசியம் பாருங்கள். அது எப்படி, அது ஒரு அதிசயம் தான். அப்படியே இது பச்சை கலராக இருக்கும், அந்த தண்ணி சாய கலரில் இருக்கும். ரெண்டு மிக்சிங் ஆகும் பாருங்கள் இந்த கொல்லம் பக்கத்தில் வரும்போது. படகுல போன ஒரு திருப்தி கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு போட்டு அங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இதுங்க கவர்மெண்ட் போட்டு தான். இது சின்ன சின்ன தூக்கு பாலங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த போட்டு வரும்போது அந்த பாலங்களை தூக்கி விடுவாங்க. வந்துட்டோம் நம்ம நெருக்கி, கிட்டத்தட்ட கொல்லம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் கொல்லத்தோடைய அந்த பாலம், ஹைவே பாலம். இந்த தண்ணி மிக்சிங் ஆகுது பார்த்தீங்களா, செம்மண் கலரில் இருக்கா. இது பச்சை கலரில் இருந்துச்சு இது வரைக்கும், இப்போ செம்மண் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது மழை அப்போ தான் பேஞ்சிருக்கும் போல். அந்த தண்ணி செம்மண்ணில் கலந்து மிக்சிங் ஆகி இந்த ஆற்றுல கலக்குது. அந்த இடம் இது. கிட்டத்தட்ட நெருக்கி கொல்லம் பக்கத்துலேயே வந்துட்டோம். கொல்லம் பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் இது ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான். ஈஸியாக நடந்து போய் வந்துக்கலாம். ஆலப்புழாலையும் நீங்கள் ரொம்ப தூரம்லாம் இல்லை, அதுவும் பக்கம்தான். அதான் ஸ்டேஷன், அங்கே போய் பாட்டிடுவாங்க. பார்த்தீங்களா, தண்ணி சுத்தமாக அப்படியே ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு பார்த்தீங்களா, பச்சை கலரில் இருந்த தண்ணி. இதான் போட்டோடைய இடம், ஸ்டாப்பு. இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறணும். போட்டு இங்கே தான் நிற்கும். அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்துக்கலாம். அதாவது இது டைமிங் பார்க்காதீங்க, செய்யாதீங்க. இது ஒரு அனுபவமாக தான் நீங்கள் போக முடியுமே தவிர அதாவது படகுல போகலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது இதில் போனீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். அதுலேயே எந்தெந்த டயத்துக்கு வரணும், எந்தெந்த டயத்துக்கு போகணும் அதுலேயும் ஒட்டியிருக்காங்க. நாங்களும் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. அழகா சூப்பராக இருக்கும். இதுதான் கொல்லம் அந்த போட்டுக்கு வர பாதை.
வணக்கம் மக்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுடன் ரிஷி நியூஸ் அண்ட் ரிஷி டிவி. வணக்கம்.